ஒசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு 2வது நாளாக 981 கன அடி நீர் வரத்தாக உள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் துர்நாற்றுடன் செல்லும் குவியலாக நுரை பொங்கி செல்லும் ரசாயன நுரைகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு கர்நாடகா மாநிலத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இன்று கிழவரப்பள்ளி அணைக்கு 2வது நாளாக 981 கன அடி நீர் வரத்தாக உள்ளது. வரத்தாக உள்ள நீர் தென்பெண்ணை ஆற்றில் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று தென்பெண்ணை ஆற்றில் நுரை அதிகப்படியாக காட்சியளித்த நிலையில் இன்று துர்நாற்றுடன் வீசி அதிகப்படியான நுரை ஆற்றில் பொங்கி நுரை அதிகப்படியாக காணப்பட்டு வருகிறது. ஆற்றில் நீர் அதிகப்படியான ரசாயன நுரைகள் கலப்பதால் அணையில் இருந்து நீர் வீழ்ச்சி அடையும் பொழுது ரசாயன நுரை பொங்கி அணை முழுவதும் காட்சி அளிக்கிறது. கிழவரப்பள்ளி அணைக்கு மொத்த கொள்ளளவான 40.67 அடியில் நீர் சேமிக்கப்பட்டு கிழவரப்பள்ளி அணையில் இருந்து பாசனத்திற்காக திறந்துவிடும் தண்ணீரானது இடதுபுற பிரதான கால்வாயில் அதிக அளவில் பொங்கி நீர் 5 அடி உயரத்திற்கு நீர் நுரையானது காட்சி அளிக்கிறது. விவசாயிகள் கடும் வேதனைக்கு உள்ளாகியிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.